வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் பிரியாணி ரைஸ், அதாவது கோழியோ ஆட்டரிச்சோ எதுவுமே சேர்க்காமல் பிரியாணி ரைஸ் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஒரு கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சேன். ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வைக்கும்போது இந்த மாதிரி ஊறிடுச்சு. நான் இதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதோட நெய் இதில் ஒரு கரண்டி வரட்டும். அடுப்பு ஸ்லோவாக இருந்தால் போதும், நல்லா வீணாயிடும். இப்போ பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூவு போட்டிருக்கேன். பொரியட்டும். இது 2 பச்சை மிளகாய், 2 மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் 2 போட்டுருக்கோம். மிளகாய் நல்லா வதங்கட்டும். மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த 1/2 டீஸ்பூன் பூண்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஒரு சின்ன பிடி அளவு, அதே மாதிரி மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது பிரியாணி தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப சேர்த்தா அது கசக்கும். இப்போ ஒரு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டும். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பு சேர்த்து அரைச்சி
அதோட இதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததை நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து முதல்ல வெங்காயம், மிளகாத்தூள், அந்த பிரியாணி தூள்லாம் போடும்போது கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அப்படியே போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அது கழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் சுண்டட்டும். ஏன்னா நமக்கு தண்ணி அளந்து ஊற்றுறதுனால இது கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டிடுச்சு. இப்போ நான் இந்த ஒரு கப்பில் எடுத்ததுனால இதில் நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். ஒன்றரை கப் தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இதில் நீங்கள் கரெக்டான உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டது. நம்ம ருசியாக சாப்பிட்ணுன்னு தான் நம்ம நினைப்போம். அதனால் அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். தண்ணி ஒன்றும் கொஞ்சம் வற்றணும். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் இது மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது சோறு போடும்போது இந்த மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. அப்போ அது ஆவி போகாது. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இது சுட சுட இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் சென்று நம்ம எடுப்போம். இந்த பிரியாணி ரைஸு வந்துடுச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆறுனா இன்னும் நல்லாயிருக்கும். சுட சுட போட்டதுனால உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.